மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று மக்கள் சேவையில் மேலும் பல சாதனைகள் படைத்து தொடர்ந்து சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அமைச்சர் புஷ்யானந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். என்ன மாதிரியான விஷஸ் தளபதி விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பண்ணுவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய இடங்கள்ல கொண்டாடவும் செய்யறாங்க தாவேகா சைட்ல இருந்து. என்ன விஷயம்? அமைச்சர் என் ஆனந்த் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். முதல்வருக்கு எப்படி ஒரு அங்கீகாரமோ அதுக்கு அடுத்தபடியான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா இவருக்கு இருக்குங்க. ஏன்னா இவரோட உழைப்பானது நேற்று இன்று இல்லை, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவர் தமிழக வெற்றி கழகத்துக்காக, இப்பதான் கட்சி, அதுக்கு முன்னாடி இயக்கம், அதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பயணமானது இருக்கு. சின்னதா ஒரு ரீவைண்ட் போயிடுவோம். அவர் புதுச்சேரி அங்கிருந்தா வந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கேயும் அமைச்சரா இருந்தவர் தான். ஸோ இதை தொடர்ந்து அவர் கட்சியில் இருந்திருக்காருப்பா. இங்க இருக்க தமிழ்நாடோட களம் எப்படி அவருக்கு தெரியும், எப்படி விஜய் ரசிகர்களா இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் எப்படி அவரை ஹேண்டில் பண்ணுவாரு, எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாரு அப்படின்றப்போ தனக்கு உண்டான அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர் தான் ஆனந்த் அவர்கள். ஸோ அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய வரையும் அவர் சொன்னார் அப்படின்னு நான் தான் சொன்னேன். பலமுறை இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ மாவட்ட செயலாளர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய எல்லாரோட பேரும் அவருக்கு தெரியும். ஒரு முறை நான் இப்போ நட்பு ரீதியாகவே சொல்லுவோம், எங்கேயோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் பொழுது, தம்பி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போங்க, எங்கேயாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம பசங்க வருவாங்க. இது என்கிட்ட மட்டும் இல்லைங்க, ஒரு தொலைக்காட்சியிலே சொல்லியிருப்பார், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. நான் சொல்கிறது தமிழ்நாடு, ஆனால் அவர் பல முறை சொல்கிறது எங்கே எந்த ஏரியாவுக்கு போனாலும், உலகத்திலே கூட எடுத்துக்கலாம், இந்தியாவில் எங்கே போனாலும் சரி, எல்லா இடங்களையும் அங்கே ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் இருப்பார். நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அங்கே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்றத அப்பயே சொன்னார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்தாங்க, பயங்கர விமர்சனங்க. இப்போதான் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்க மேலே சர்ச்சையும் விமர்சனங்களும் இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் மேலே முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இவர் கட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, இவரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படின்னு பல வகையான விமர்சனங்கள் வச்சாங்க. இதை பற்றி பல முறை நானும் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அவர் அதுக்கெல்லாம் கேர் பண்ணக்கூடிய ஆளே இல்லைங்க. அவர் தேவை என்னன்னா, முதல்வர் என்ன சொல்றார், எங்க தளபதி என்ன சொல்றார், தளபதிக்காக தான் எங்களோட மூச்சு, எங்களோட உழைப்பு எல்லாமே அப்படின்றத ரொம்ப ஆண்டு காலமாகவே அவர் பின்பற்றிட்டு இருக்கக்கூடியவர் தான். இப்போ அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, அவருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கு, இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்குன்னு பார்க்கணும். அவர் இல்லாத நேரத்திலேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா இப்போ முதல்வர் அவர்கள் அப்பயே மிக செல்வாக்கானவர். ஆனால் ஆனந்த் அவர்கள் அப்பயும் கொஞ்சம் எளிமையாக, எப்பவுமே எளிமையானவர் தான், ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காருன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவர் இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஊருங்க, அதில் வெற்றி பெறலாம் ரொம்ப எளிதான விஷயம். ஒரு தெருதான் இருக்கும், அதை தொகுதிம்பாங்க. அப்படின்லாம் கிண்டல் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எதையுமே கண்டுக்காம தளபதி 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 அதுக்காக மட்டுமே, அந்த பேருக்காக மட்டுமே உழைச்சி உயிரையே கொடுக்குற அளவுக்கு உழைத்த ஒரே ஆள் யாருன்னா கண்டிப்பாக என் ஆனந்த் அவர்கள் தான். ஏன்னா டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தளபதி அவர்களை நம்பி அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது, அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை சரியாக ஒருங்கிணைச்சு இவரோட சொல்லு கிணங்க அப்படி நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்களேன், முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆனந்த் அவர்கள் சொல்லு கிணங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட வளர்ச்சி பயணம் மிக பெருசு, எளிதில் எடை போட்டுறக்கூடாது. அவர் பேசுகிற ஸ்லாங்கை கிண்டல் பண்ணாங்க, அவர் தோற்றத்தை விமர்சித்தாங்க. முதல் முறை டி நகர்னு நினைக்கிறேங்க, டி நகரை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணும் பொழுது அவரை ஒரு மண்டபத்தில் அமர வச்சாங்க. அப்போ அவர் உட்காந்துருப்பார். அவருக்காக அங்கே திரண்ட தாவேக்காவினர் ரொம்ப பல ஆயிரம் பேர், எல்லாருமே வீட்டுக்கு போங்க, குறிப்பாக பெண்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னாரு. அவருக்கு எதுவுமே தெரியாமல் அரசியலுக்குள்ள வரல, எதுவுமே தெரியாமல் தளபதி கூட இருக்குல்ல.
அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, இன்னைக்கு இனிமையான நாள். எப்படி நான் தான் சொல்றேனே, முதல்வர் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்களோ அதன் அதன் அடுத்தபடியாக இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர் என் ஆனந்த் அவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க என்னைக்கு போனாலும் அவர் சிரிச்சுட்டே தான் சொல்லுவார், என்னப்பா எப்படி இருக்கீங்க, இதே தான் அவர்கிட்ட கேட்க முடியும். அவ்வளோ அன்பா பேசக்கூடியவர். அமைச்சர் ஆயிட்டாரு, நாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரியான ஈகோயிஸ்ட்லாம் இல்லை. அவர் டக்குன்னு எளிமையா சகஜமா பழகக்கூடியவர், யதார்த்தமான ஒரு மனிதர். அவருக்கு நம்மளோட சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அவர் இன்னும் பல சாதனைகள், ஏன்னா அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். ஆனா இவர் மட்டும் பாருங்களேன், ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு ஊருக்கு போறாரு, மகளிர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே அமர்ந்துட்டு என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இது என்ன 4 செங்கல் எடுத்துடக்கூடாது, அதை நினைச்சிருந்தா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு அமைச்சருங்க, அவர் பார்த்துட்டு எப்படி கண்டிக்கணும், ஆனா அவர் வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எப்படி அவரோட ஸ்டைல விஷயங்களை சொல்றாருல, அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் தான் சொல்றேன், வன்மத்தை கக்காதீங்க, அவர் நல்லது செஞ்சா வாழ்த்துங்க, வாழ்த்த தான் மாட்டீங்க, குறையாவது சொல்லாமல் இருங்கடா. ஆனால் தப்பு செஞ்சா குறைகள் எல்லாருமே சொன்னால் ஏற்றுக்க தான் செய்யணும். சும்மாவே ஒரு விமர்சனம் வைக்கிறது தவிர்த்துக்கணும் அப்படின்றதான் இது மூலியமா நம்ம சொல்லிக்கிறது. ஓகே, இன்னைக்கு கொண்டாட்டம் தான் எல்லாருக்கும், தாவேக்காவினருக்கு எல்லாருக்கும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களை கொண்டாட இந்த உலகமே தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7000 to 8000 ஸ்கிரீன்ஸ் பக்கம் வெளிநாட்டுலாம் கூட திரையிட போறதா நிறைய தகவல்களை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு, இந்த விஷயங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஜனநாயகன் வந்துட்டீங்க, ரியல் ஜனநாயகனா வாழ்ந்துகிட்டு இருக்காருல்ல நம்ம முதல்வர். நேத்து ஒண்ணு இல்லைங்க, சரியான காஸ்டியூம்ல இருந்தாரு. இப்ப நான் எல்லாருமே என்ன திரும்ப நினைப்பாங்க, டே அவர் ஒரு முதல்வர்ரா, நம்ம தான் பல முறை சொல்லியிருக்கோம், அவரே டிஃபன் பாக்ஸை திறந்து அவரே சாப்பிட்டாருன்னு சொல்லாதீங்க, இந்த காஸ்டியூம்ல வந்தாரு, இப்படி நடந்து போனாரு, இப்படி வந்தாருன்றத சொல்லாதீங்க. அவர் தன்னை ஒரு முதல்வரா தன்னுடைய பொறுப்பு என்னன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் போக்கில் விட்டுருக்குன்னு நம்ம தான் சொன்னோம். ஆனா அந்த மனுஷனை வர்ணிக்காம இருக்க முடியலைங்க. நேற்று அந்த காஸ்டியூம்லயே போறாரு, திடீர்னு ஒரு விடுதிக்குள்ளார ஆய்வுக்கு போறாரு. இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இங்க ஆய்வுக்கு வரதா முன்கூட்டியே சொல்லிட்டாங்களே, நீங்க வரனாலதான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த அமைச்சர், கரண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்டாரு, நீங்க என் கூட வாங்க, நீங்க பத்திரிகையாளர் தான், நீங்க என் கூட வாங்க, நீங்க எந்த இடம் இப்ப சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு நான் ஆய்வுக்கு வரேன், நான் உங்ககிட்ட சொல்ல, இப்ப அவங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னாரு. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அவர் ஈஸியா இடம் போட்டுறோம். அதுக்கான சாட்சி தான் நேத்து அங்க நடந்தது. அவர் வந்து இந்த சைதாப்பேட்டையும் தேனாம்பேட்டையும் அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஆய்வுல சொல்றேன், டக்குன்னு உள்ள பூந்துறாரு, உள்ள பூந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, எது நடக்குன்னு. அதுல ஒரு பையன் நல்லா தில்லா இறங்கி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அதெல்லாம், ஏன்னா அதுக்கு ஒரு கட்சி வேணுங்க. ஏன்னா அவரை பார்த்து வியந்து ரசிச்சு அதை கடந்து போறவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய குரல் சொல்றவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் இவ்வளவு கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா இப்ப அவன் உண்மையை சொல்லிட்டாப்ல அந்த தம்பி, இப்ப அங்கதான் இருக்கணும் அந்த விடுதியில, அங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி பார்க்கணும், அவனுக்கு இதுக்கு மேல ஒரு ப்ரெஷர் வரும்ல, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு ஒண்ணு இருக்குல்ல. எதையுமே பயப்படாம, நான் ஒரு மாணவன், சக மாணவருக்கு உண்டான உரிமை இல்லை, அவங்களுக்கு உண்டான வசதிகள் இல்லைன்றத எவ்வளவு போல்டா அடிச்சாரு. இப்ப நான் இன்னமும் சொல்றேன், முடிஞ்ச அந்த பையன் மேல ஏதாவது சொட்டு பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, கூட ஏன்னா தளபதி இருக்காரு, முதல்வர் இருக்காரு, நம்ம சிஎம் இருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு கரிஷ்மா இருக்கும் பொழுது இப்போ ரெஸ்பெக்ட் தான் வரும் அவங்க மேல. உடனே வந்து அங்க வன்னியரசு போயிட்டு என்ன இப்படி நடந்துட்டு இருக்கா, இது நடந்துட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சொல்கிறேன், வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து எல்லா கிராமமா போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த விடுதிகளெல்லாம் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்க உணவை எப்படி வழங்கிட்டு இருக்காங்க, அதில் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கான்னு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது பாராட்டக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. நேற்று முதல்வரோடு இருக்கும் பொழுது முதல்வர் ஒரே கண்ணாசைவு தாங்க, பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாருமே எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்கள் எங்கேயுமே சொல்ல மாட்டோம், சொல்லாமல் ஆய்வுக்கு வருவோம், அதிகாரிகள் எல்லாருமே வேலைகளை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதுக்கு முன் எச்சரிக்கை தான் நேற்று முதல்வர் பண்ண ஏற்பாடுகள். பெரம்பூர் அவரோட கோட்டையாக இருக்கக்கூடிய இடம், அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். அவரோட அலுவலக திறப்பு விழாவில் ஒரு பேனர் இல்லை, அதுதான் இனிமேட்டு இருக்கவும் போகுது. அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆய்வுக்கு வருவார். பெரம்பூர் மக்களை வந்து ஸ்பெஷலாக இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போகுது. குறைகள் ஆல்ரெடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒன் பை ஒன்னாக அவங்க கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. பட் எப்படி எனக்கு பெரம்பூர் வந்து எனக்கு இப்போ சொந்த ஊர் மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேனோ, தமிழ்நாடு எனக்கு அப்படி தான். ஒவ்வொரு குறிப்பாக இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு மாணவர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆய்வை நீங்கள் தடுக்க முடியாது. அங்கே வரப்போ ஏதாவது ஒரு குறைகள் இருந்து மாணவனோ அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களோ சொல்லிட்டாங்கன்னா
சிவியராக இருக்க போகுதுங்க அது ஆக்ஷனு. அதுதான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் தான் நேற்று நடந்தது. இனிமேட்டு இன்னும் தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் முதல்வர் பண்ண போகிறேன். ஜனநாயகனை பற்றி கேட்டேன், பேசவே இல்லை அதை பற்றி. அதான் ரியல் ஜனநாயகன் போயிட்டு இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஜனநாயகனை நேற்று அங்கே இருக்கவங்க அவ்வளோ பேர் எதர்ச்சியாக வந்த இடத்துலயே அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க. ஒன்றும் இல்லை, க்ரௌட் அதிகமாக நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ரோட்டில் போக முடியும். இன்னும் இங்கே கூட்டம் இப்போ சிஎம் வந்திருக்காருப்பா. நார்மலாக சிஎம்கே அப்படின்னா நம்ம இப்போ இருக்க கரண்ட் சிஎம் அப்படின்றப்போ இருக்கிற எல்லாரும் இறங்கி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் ஜனநாயகனை கொண்டாடுறாங்க. தியேட்டரில் ஜனநாயகன் அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன இந்த ஆயிரக்கணக்கான திரையரங்குகள் அப்படின்றப்பே கண்ணை கட்டுது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. சில சீன்ஸை வந்து ஷஃபில் பண்ணதா சொல்கிறாங்க. உங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்க போகுது. 3 மணி நேரம் 3 நிமிஷம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நேற்று கூட ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் சொல்கிறீங்களே, அப்படி இல்லை, படமே புதுசாக இருக்க போகுது. ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இந்த குழந்தைகளை மட்டும் கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்க வகையில் கேவிஎன் சொல்கிறாங்க. கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கனால, அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் தான், அதனால குழந்தைகள் பார்க்க முடியாது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இருந்தாலும் படம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். 23ஆம் தேதி பிளாஸ்டிக் தயாராகுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆனாலும் இங்கேருந்து 1100 1200 ஸ்க்ரீன்ஸும் இருக்கு. அதில் வந்து 600 to 700 ஸ்க்ரீன்ஸ் தான் ஒரு படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது போடவே முடியும். இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது. ஏ சர்டிஃபிகேட் தான், பட் முதல் நாள் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸில் திரையிட போகிறாங்க. அவ்வளோ திரையரங்கில் வந்து இந்த படம் இருக்க போகுது. தமிழ்நாட்டிலே இவ்வளோ பெரிய சாதனைனா நீங்கள் நினச்சி பாருங்கள். கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்பயே பெங்களூர்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாமே அதிரடியாக புக்கிங் ஆகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்றதை நம்மளும் பார்ப்போம். 23ஆம் தேதி திருவிழாவுக்கு நம்மளும் தயாராகிட்டோம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.